வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான அழகிய கண்ணே அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு லவ் ஸ்டோரி தான். ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸ்ட சேர்ந்தவங்க லவ் பண்றாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே இன்பான ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஆட்கள்லாம் இவரை அடிச்சு மயக்கமாக்கியிருக்காங்க. இப்பதான் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறது. ஆட்கள் இருக்காங்கல்ல, இவர் மேல பெட்ரோல்லாம் ஊத்துறாங்க. இவரும் பயந்து இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு. இவங்க நெருப்பை கொளுத்தி விட்டுறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல இன்பா எரிய ஆரம்பிக்கிறது. இவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெளிவா தெரியல. எதுக்காக இந்த நிலைமைக்கு வந்தாருன்றத ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இப்ப கஸ்தூரின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பா செகண்டா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவங்க இருக்காங்கல்ல, பெருசா ஹீரோயினா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க தம்பிக்கு எப்படியாவது ஹீரோயினா கல்யாணம் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இப்ப ஹீரோயினோட எதிர் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இதுதான் ஹீரோவோட வீடா இருக்கும். ஹீரோவோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அம்மா கூடயும் தங்கச்சி கூடயும் சேர்ந்து இருந்துட்டு இருக்காரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாரு. ஆனா ப்ராப்பரான வேலை இல்ல. டைரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. இப்போதைக்கு சோசியல் காஸ்க்காக போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஒரு டிராமா போடணும்னு யோசிக்கிறாரு. அதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி டிராமா போடணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோவோட தங்கச்சி படிக்கிறாங்கல்ல, அதே காலேஜ்ல தான் ஹீரோயினும் படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டிராமாக்கு கதைலாம் எழுத தெரியும்ல. என் காலேஜ்ல ஒரு டிராமா நடக்க போது, நீங்க தான் கதை எழுதி தரணும், நான் காசு கூட தரேன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் எழுதி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இவர் ஒரு சோசியல் காசுக்காக டிராமா போடணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி அந்த டிராமாவெல்லாம் போடுறாரு. அரசாங்கத்துக்கு எதிராக தானே இந்த டிராமா போட்டுட்டு இருக்காரு. அதனால போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அடிச்சு இவங்க எல்லாரையும் அந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஹீரோயின் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு நபர்கிட்ட கேக்குறாங்க. அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணா சும்மாவா இருப்பாங்க, அதனாலதான் தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உங்களோட வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, ஆனா எங்களை நிறுத்த மட்டும் சொல்லாதீங்க, நாங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஹீரோவோட வீட்டுல கருவாட்டெல்லாம் காய வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோனோட சித்திக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பாரு கருவாடை காய வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஹீரோவோட அம்மாக்கு கேக்குது. அம்மாவும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இவருக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு பாத்தீங்களா. நிறைய டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்டா வரவான்ற மாதிரி லெட்டர்லாம் போட்டுட்டு இருக்காரு. ரிப்ளை வருமானதுக்காக அடிக்கடி போஸ்ட்மேன் கிட்ட இவர் கூப்பிட்டு பேச ஆரம்பிப்பாரு. எப்பா லெட்டர் வந்தா நானே சொல்றேன்ப்பா, என்னோட வேலையை பார்க்க விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் புலம்புறாரு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அது இவரோட காதுல கேக்குது. இருந்தாலும் திரும்பாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப இவங்க ஏனா ஏனான்னு கூப்பிடுறாங்க. அவர் திரும்ப மாட்டாருல, அதனால இன்பான்னு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் திரும்புறாரு. நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி எழுதுனதை தராரு. இவங்களுமே அதுக்கு காசெல்லாம் தந்துடுறாங்க. வார்த்தைக்கு வார்த்தை எதுக்காக ஏனான்னு கூப்பிடுறீங்க, என் பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களோட பாஷையில ஏனான்னு சொன்னா அண்ணன் அர்த்தம் கிடையாது, வேற ஒரு அர்த்தமும் இருக்குன்ற மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க. அதாவது ஹஸ்பண்ட கூட ஏனான்னு சொல்லுவாங்கல்ல, அதை மீன் பண்ணி தான் சொல்றாங்க. இவரும் சிரிக்கிறாரு, அவங்களும் சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவரும் அவங்களை வெளியெல்லாம் கூட்டு போறாரு. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பழகிட்டு இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஊர்ல நிறைய பேர் இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊரோட பெரிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கூடயும் ஹீரோவோட மாமா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு. வாங்க ஐயரே சீட்டு கட்டு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அடிக்கடி கஸ்தூரி இன்பா கூட பேசிட்டு இருக்கிறத நான் கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் இவர் பெருசு பத்திக்க மாட்டாரு. சாதாரணமா பேசிப்பாங்க, இல்ல என்ன இருக்கு, அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க கார்டை மட்டும் போடுங்கன்னு சொல்றாரு. ஹீரோ லெட்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு பாத்தீங்களா. பிரபு சாலமன் கிட்ட இருந்து லெட்டர் வந்துருது. போஸ்ட்மேனும் கொண்டு வந்து இவர்கிட்ட தந்துடுறாரு. சேர வர சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சினிமாக்குள்ள போயிட்டா எங்களை மறந்துடாதப்பா, நயன்தாரா கூட ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த போஸ்ட்மேன் அண்ணன் சொல்றாரு. ஹீரோயின் இருக்காங்கல்ல, வேற சில ஸ்கிரிப்ட் எழுதி தர முடியுமான்னு கேக்குறாங்க. அப்பதான் இவர் விஷயத்த சொல்லிட்டாரு. இவங்களுமே இவருக்காக சந்தோஷப்படுறாங்க. ஊருக்கு கிளம்பணுமா, நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சேர்ந்து சுத்துறத ஒரு அண்ணன் பாத்துருவாரு. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து சுத்துறது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர சரியான ஓட்டவாயி, யார்கிட்டயாவது சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. நீ சினிமாக்கு போக போறல, எனக்கு ஆக்டிங் சான்ஸ் வாங்கி தரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் மிரட்டுறாரு. அவ்வளவுதானே, நான் ஆக்டிங் சான்ஸ் வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நீ தான் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்லிட்டாரு. மறுநாள் இந்த ஊரை விட்டு அங்க கிளம்பி போயிடுறாரு. இப்ப பிரபு சாலமன் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. அங்க வெற்றி அப்படின்ற ஒரு நபர் தான் இவரை வெல்கம் பண்றாரு. இப்ப பிரபு சாலமன் கிட்ட கூட்டு வந்து அறிமுகம் எல்லாம் பத்தி வைக்கிறாரு.
பிரபு சாலமன் இதுக்கப்புறம் வெற்றி கூடிய நீங்க சேர்ந்து தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தங்கிக்கிறாங்க. மேற்கொண்டு இவர் அசிஸ்டண்டா என்ன வேலைலாம் பண்ணுமோ அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஈரனும் ஆல்மோஸ்ட் காலேஜ் முடிச்சிருவாங்க. எனக்கு சென்னையிலேயே வேலை கிடைச்சிருக்கு, நான் சென்னைக்கு வர போறேன், வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பிக்கப் பண்ணிக்கிறாரு. அவங்கள ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறாரு. அவங்க ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மீட்லாம் பண்றாங்க. பிரபு சாலமனும் வெற்றி கிட்ட சில விஷயங்களை சொல்றாரு. வெற்றி சரியா புரிஞ்சுக்க மாட்டாரு. அதனால பிரபு சாலமன் ஹீரோவை உட்கார வச்சு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ சட்டுன்னு புரிஞ்சுக்கிறாரு. இதனால பிரபு சாலமனுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ரொம்ப க்ளோஸாவே ஹீரோவை வச்சுக்கிறாரு. இப்படியே நாட்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப டிஸ்கஷன்ல பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்கு. இவரும் கட் பண்ணி பாக்குறாரு. ஆனா திரும்ப திரும்ப கால் வருது. சாமி நீ போய் பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி பிரபு சாலமனும் சொல்லிடுறாரு. நான் கட் பண்ணா புரிஞ்சுக்க மாட்டியா, எதுக்காக திரும்ப திரும்ப கால் பண்ற அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சாரி, ஹாஸ்டல்ல ரொம்ப பிரச்சனை ஆகிட்டே இருக்கு, என்னால இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண முடியாது, நம்ம இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப பீச்ல வச்சு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னால அந்த ஹாஸ்டல்ல இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஹாஸ்டல் தான் பிரச்சனைனா வேற ஹாஸ்டல் பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹாஸ்டல் மட்டும் பிரச்சனை கிடையாது, நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சேர்ந்து இருக்கலாம், அது மூலியமா நம்ம காசெல்லாம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க, லைஃப்ல இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல, புரோஜனமா ஏதாவது பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்ககிட்ட கேட்டது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா கிளம்பிடுறாங்க. இவரை இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. வெற்றி என்ன விஷயம்னு கேட்கும் போது இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. சாதிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா பாதி பேர் கல்யாணம் பண்ணாம தான் அலைவாங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணுப்பா, லைஃபா நல்லபடியா மாறும்னு சொல்றாரு. பிரபு சாலமன் கிட்டயும் இதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்றாரு. பிரபு சாலமனும் வெற்றி சொன்ன மாதிரியே தான் சொல்றாரு. ஹீரோ கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்றது மேனேஜருக்கு தெரியும். மேனேஜரும் லவ் ஸ்டோரி தானப்பா வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் கதை கேட்கிறாரு, நாளைக்கு வந்து சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் கண்டிப்பா வரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எப்படி சொன்னா ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெற்றி கூட சேர்ந்த மாதிரி பயங்கரமா டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு. இவர் காலை எடுக்கவே மாட்டாரு. இதை மட்டும் ஓகே பண்ணிட்டோம்னா சந்தோஷமா சொல்லலாம்னு நினைக்கிறாரு. நைட்டு முழுக்க பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்ணிடுறாரு. காலையில அந்த மேனேஜரை இவரை கூட்டு போறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப மூணு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கதான் அந்த ப்ரொடியூசரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குறதுக்கே ஹீரோக்கு சரியா படல. நான் கதை சொல்லுவான்னு கேக்குறாரு. கதை சொல்றதுக்கு என்னப்பா அவசரம், நம்ம முதல்ல ஜென்ரலா பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவர் ஜென்ரலா பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினை பத்தி தான் நிறைய பேசுறாரு. நம்ம படத்துல யாருப்பா ஹீரோயின், சரி இந்த ஹீரோயினை கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதை கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்ற மாதிரி அடிச்சிடுறாரு. ஏன் சண்டை போடுற, நிறுத்துன்ற மாதிரிலாம் இந்த மேனேஜர் சொல்றாரு. ஆனா ஹீரோ கேட்காம அங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இந்த இடத்துல பெரிய பிரச்சனையே வந்துருது. காது இருக்குன்றதுக்காக யாருனாலும் கதை கேட்கறதுக்காக வர வச்சிருவாங்க, அவங்க உண்மையிலேயே ப்ரொடியூசர் தானா இல்ல டைம் பாஸ் பண்றதுக்காக ஹோட்டல் ரூம் எடுத்திருக்காங்களா நீ தான் தெரிஞ்சுட்டு போனோம். இது மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணாத, ஃபியூச்சர்ல உனக்கு ப்ராப்ளம் ஆயிட போகுது. உன்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு, கதை சொல்ற வாய்ப்பை நானே உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன், அது வரைக்கும் வேலையை பாருன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோயினை ஒரு கோயில்ல வச்சு மீட் பண்றாரு. ஹீரோயின் அன்னைக்கு நடந்ததுக்காக சாரி கேக்குறாங்க. நீ சாரிலாம் கேட்காத, நீ சொன்னதோ சரிதான், நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே வீட்டுல எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என் அப்பா கண்டிப்பா எதுவுமே சொல்ல மாட்டாரு, சித்திய நினைச்சாதான் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே அவங்க ஊருக்கு போறதுக்காக கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோயின் அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதை பத்தியே ஹீரோயின் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு புரிஞ்சிருது. அப்பாவும் ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திடுறாரு. சரிம்மா நீ யாரை லவ் பண்ற சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் யாரை லவ் பண்றாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிடுறாங்க. அப்ப பெருசா கோவப்பட மாட்டாரு. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. வீட்டுக்கு வந்தோன்னே சித்திக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துருது. ஆனா சித்தி இதுக்கெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்படாதமா, நான் சப்போர்ட்டிவா இருக்கேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப சித்தி இருக்காங்கல்ல, இவங்களோட தம்பிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. நீலாம் என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. இந்த ஊர்லயே இவருக்கு நிறைய பேர் சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. இவர் யார்கிட்டயும் விஷயத்த சொல்ல மாட்டாரு. இவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்கிறத எல்லாருமே நோட் பண்றாங்க. ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. பிரச்சனை வந்தா உங்ககிட்ட சொல்லாம எப்படி, பிரச்சனை எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டாரு. நான் நினைச்ச மாதிரியே அப்பா ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஹீரோ சந்தோஷமா போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோனோட மாமா இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. படிக்கிறவங்க ரெண்டு பேருமே பேசுறீங்கன்னு நினைச்சேன், நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க, ஒழுங்கா இதோட நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. நிறுத்தலனா என்ன பண்ணுவேன்னு ஹீரோவும் பதிலுக்கு பேசுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி வராங்கல்ல, போஸ்ட் மேனா எதுக்கு சண்டை போடுறீங்க, எதனாலும் பொறுமையா பேசிக்கோங்கன்ற மாதிரி பிரிச்சு விடுறாரு. இதெல்லாம் தான் பிரசன்ட்ல ஹீரோ எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எரிஞ்சிட்டு இருக்க ஹீரோக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. தங்கச்சியும் அம்மாவும் கதை சொல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எப்ப பாரு கேட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல, இப்ப என்னோட கதையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு கதை சொல்ல ஆரம்பிக்கிறது. இவரோட கதை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சொல்லிட்டு இருக்காரு.
பொண்ணோட வீட்டுல பொண்ணு சொல்லிட்டா, பொண்ணோட வீட்லயும் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப பையன் தான் அவனோட வீட்டுல சொல்லணும், எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணே சொல்லிட்டா பையன் சொல்றதுக்கு எதுக்கு தயங்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அப்ப சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஈரின் சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வராங்க. அம்மாக்கு ஈரினை பிடிச்சிருக்கு, சந்தோஷமா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத எதிர இருந்து சித்தி கவனிச்சிடுறாங்க. இப்ப இவங்க சம்பந்தப்பட்ட எல்லா திங்ஸையும் சித்தி தூக்கி எறிறாங்க. எந்த மூஞ்சி வச்சுட்டு திரும்பி வீட்டுக்குள்ள வர, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வரக்கூடாது, கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவால எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா சித்தி அப்பாவை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. என் விருப்பத்துக்கு விட்டுருங்க, தேவையில்லாம பேசாம உள்ள போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அப்பாவும் பயந்துகிட்டே வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஈரனால மேற்கொண்டு இங்க இருக்க முடியாதுல, ஹீரோ கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க. ரெண்டு பேருமே திரும்பி ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறதுக்காக ஒரு வீடெல்லாம் பாத்துடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நல்லபடியா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் முடிஞ்சிருது. சந்தோஷமா இவங்களோட லைஃபை இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த மாமா இருக்கார்ல, தனியா உட்காந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அக்காவும் கோவமா பேசுறதுக்காக வந்துடுறாங்க. கூடியே இருந்தவள கல்யாணம் பண்ண துப்பு இல்ல, உனக்கெல்லாம் எதுக்குடா மீச, நீ பேசாம செத்துரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. ஈரனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மாமாக்கும் கோவம் எல்லாம் வருது. ஈர வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மீன் ஸ்மெல் வருது. என்ன மீன் ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கு வருது. அவங்க மூக்கெல்லாம் மூடிட்டு கஷ்டப்பட்டு தான் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கேன்னு கேக்குறது. உனக்கு பிடிக்கும்ல அதனாலன்னு சொல்றாங்க. எனக்கு பிடிக்கும் தான், அதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் சமைக்க தேவையில்ல, உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் நீ பண்ணு, எனக்கு தேவைன்னா நான் என்னோட வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டுக்கிறேன், இல்ல வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஈரனும் இவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஈரன் வேலையை நல்லா பார்க்கறதுனால இவங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்குது. அந்த நியூஸை கேட்டோன்னா சந்தோஷமா இவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க கர்ப்பமா இருக்காங்க, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொன்னா ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. ஈரன் ஃப்ரெண்டு பினான்சியல் அட்வைஸ் கேட்கறதுக்காக ஒரு பெரியவரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவர் ஈரனுக்குமே அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. குழந்தை வேற பிறக்க போது, ஒரு பிளாட்டை வாங்கிருங்க, உங்களுக்கு தான் சம்பளம் நிறைய கிடைக்குதுல, அது மூலியமா ஈஸியா அந்த பிளாட்டை நீங்க 5 வருஷத்துல சொந்தமா மாத்திரலாம்னு சொல்றாரு. இதை பத்திலாம் இவங்க ஹீரோ கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இருக்கிற வீட்டுக்கு என்ன பிரச்சனை, இதே வீட்டுல இருக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ப்ளீஸ் எனக்காக ஓகே சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி உன் விருப்பம், அதே மாதிரி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஒரு பேமெண்ட் பண்ணோம்ல, அந்த பேமெண்ட்டுக்கு எப்படி காசை பெறட்டுறது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஈரன் கிட்ட கொஞ்சம் நகை இருக்கும், சேவிங்ஸா காசு இருக்கும், அதை தாண்டியும் காசு தேவைப்படுது, என்னோட பைக்கை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஈரன் பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, ஈரவும் நல்லபடியா இவங்களை பாத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தையும் பிறந்துருது. அம்மா தங்கச்சி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அம்மாவும் தங்கச்சியும் இந்த இடத்துல இருந்து எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. சில மாசங்கள் ஓடிடுது. ஈரனுக்கு இவ்வளவு நாள் லீவ் கிடைச்சிருக்கும், திரும்பி வேலைக்கு போனோம், குழந்தைய பாத்துக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவரும் அம்மாவை வர வச்சு பாத்துக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அம்மாக்கு கால் பண்ணி குழந்தைய பாத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. இங்க அனுப்பி வைடா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சின்ன குழந்தைமா, நாங்க பார்க்காம எப்படி இருக்க முடியும், அதனால தான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மாவாலையும் அந்த இடத்த விட்டு வர முடியாது, ஏன்னா அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் நிறைய இருக்கும். நம்ம சொந்தக்கார பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள வேணா அனுப்பி வைக்கவான்னு கேக்குறாங்க. சரிமான்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த பாட்டியும் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பாட்டி கிட்ட எப்படிலாம் பாத்துக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் சொல்றாங்க. ஈரன் மாமா இருக்காரு பாத்தீங்களா, ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்களை ஏதாவது பண்ணணும்ன்ற நோக்கத்தோட தான் வந்துட்டு இருக்காரு போல. இப்ப ஈரன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீட்டுல குழந்தை காணோம். குழந்தை எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு அந்த பாட்டியும் காணாம போயிடுறாங்க. இப்போ ஒரு இடம் விடாம இவங்க எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. மாடியில இருந்து குழந்தை சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அங்க செக் பண்ணுவோன்ற மாதிரி மாடிக்கு வராங்க. பார்த்தா பாட்டி குழந்தைய மாடியில வச்சுதான் வேடிக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுனால அழுதுகிட்டே இருந்தா, அதனால தான் கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரனுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப பாட்டி கூட சேர்ந்த மாதிரி அந்த குழந்தைய ஓரளவுக்கு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அந்த பாட்டிக்கு உடம்பு முடியாம போயிருது. ஈரவும் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வயசு வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது. எனக்கு என்னமோ நான் சீக்கிரமா சாக போறேன்னு தோணுது. என் ஊர்ல தான்ப்பா என்னோட உயிர் போனோம், என் பையனுக்கு கால் பண்ணி கூட்டு போறதுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் பையனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து ஈரன் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரனும் இதெல்லாம் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையை விட்டுலாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க, லோன் வேற போட்டிருக்க, லோன் அடைக்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேக்குறாங்க. எல்லாருமே டே கேர் சென்டர்ல தான் விடுறாங்க, நீயே விட்டுருன்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டே கேர் சென்டருக்கு வந்துடுறாங்க. நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி குழந்தைய விட்டுறாங்க. இவங்க போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அந்த குழந்தை பயங்கரமா அழுவுது. அதை பாக்குற இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோ அதையே யோசிச்சுட்டு இருக்காரு. வேலை ஓடவே மாட்டேங்குது. என்னாச்சுன்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்றாரு.
இன்னைக்கு சாதனை பண்ண எந்த டைரக்டர் கிட்டனாலும் கேளு, அவங்களுக்கும் இந்த மாதிரி பல கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க, நீயும் ட்ரை பண்ணி தாண்டி வா, இதெல்லாம் சாதாரணமா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோயின் கிட்ட இவர் கிரியேட் பண்ணிருக்க கதையை பத்தி எல்லாம் சொல்றாரு. ஹீரோயினும் கண்ணை மூடுறாங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரை வெளியே கூட்டு வராங்க. இவருக்காக ஒரு புது பைக்கை தான் வாங்கியிருக்காங்க. அதை பாக்குற இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஹீரோயின் இப்ப வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு ஒர்க்கர் லேடிய பாக்குறாங்க. அந்த ஒர்க்கர் லேடி வேலை பார்த்துக்கிட்டே குழந்தைய மடியில வச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. குழந்தைய நம்ம கூடயே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரபு சலமன் நானே வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, சேது கிட்ட நான் பேசியிருக்கேன், நீ போய் கதையை நரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் விஜய் சேதுபதியோட ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. பிரபு சலமன் சார் உங்களை பத்தி நிறைய சொன்னாரு, உட்காருங்க கதை சொல்லுங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் இவரோட கதையெல்லாம் பக்காவா நரேட் பண்ணி முடிச்சிடுறாரு. விஜய் சேதுபதிக்கு கதை பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நானே கூட ப்ரொடியூசரை பார்த்து சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பத்திலாம் வெளியே இருக்க மேனேஜர் கிட்டே இவர் சொல்லிட்டாரு. ப்ரொடியூசரே உங்களுக்கு சீக்கிரம் கால் பண்ண வாய்ப்பு இருக்கு, சந்தோஷமா போயிட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் காலையில அந்த விஷயத்த பார்த்தாங்கல்ல, அதுல இருந்தே அப்செட்டா இருக்காங்க. வேலையை விட்டுலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் கால் பண்ணி ஆல்மோஸ்ட் படம் கிடைச்ச மாதிரி தான் சொல்லிட்டாரு. இதை கேட்கல இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப நம்ம வேலையை விட்டு வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் மேற்கொண்டு வீட்டுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யார்கிட்ட இருந்தோ கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ப்ரொடியூசர் ராஜேந்திரன் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க கால் பண்ணுவீங்கன்னு மேனேஜர் சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. எது மேனேஜர் சொன்னாரா, சரி கிளம்பி என்னோட வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி ராஜேந்திரன் சொல்றாரு. இவரும் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் இருக்கார்ல, ஏதாவது சாமி கதை வச்சிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சாமி கதை என்கிட்ட இல்ல சார், நான் லவ் ஸ்டோரியை தான் விஜய் சேதுபதி கிட்ட சொன்னேன், அதை வேணா சொல்றேன், புடிச்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் அந்த கதையெல்லாம் பக்காவா நரேட் பண்ணி முடிச்சிடுறாரு. கேட்கிற இந்த ராஜேந்திரனுக்கு கதை ரொம்ப பிடிச்சிருது. எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நம்ம படம் பண்றோம்னு சொல்லிட்டாரு. நீங்க சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி இவரை சாப்பிடறதுக்கு உட்கார வச்சிடுறாரு. ஹீரோவும் அந்த இடத்துல சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோக்கு கொஞ்சம் மயக்கம்லாம் வர ஆரம்பிக்குது. என்ன மயக்கம் வருது, ஏதோ கலந்துருக்காங்க போலன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் அந்த இடத்துல இருக்க ராஜேந்திரனும் ஆளுங்களும் சிரிக்கிறாங்க. இவர் உண்மையிலேயே ப்ரொடியூசர் தான், ஆனா விஜய் சேதுபதி சொன்ன ப்ரொடியூசரா இருக்க மாட்டாரு, அந்த மாமாக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசரா இருப்பாரு. மாமா சொல்லி தான் ஹீரோவை மயக்கமாக்கி இருக்காங்க. இப்போ ஒரு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோனோட மாமாவும் இருக்காது. இப்ப காரை விட்டு ஹீரோவை இழுத்துட்டு வந்து ஒரு இடத்துல போட்டுடுறாங்க. ராஜேந்திரனும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவ, நாங்கெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்போம் அப்படி தானே, அதெல்லாம் நடக்க விட மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் மேல எல்லாம் பெட்ரோலை ஊத்திடுவாங்க, இவரை கொளுத்தி விட்டுருப்பாங்க. இவரும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடுறாரு. பக்கத்துல தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்குள்ள வேகமா குதிச்சிடுறாரு. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பாருங்களா அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட ராஜேந்திரன் சொல்லிட்டாரு. ஆட்களும் பாக்குறதுக்காக வராங்க. தண்ணிக்குள்ள இருந்து ஹீரோ வெளியே வராரு. இந்த ஆட்கள் கூட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுறாரு. இங்க இருக்க எல்லாரையும் ஆல்மோஸ்ட் அடிச்சு போட்டுறாரு. அதே மாதிரி ராஜேந்திரனும் ஹீரோ கிட்ட வசமா மாட்டிப்பாரு. இவரும் ராஜேந்திரனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கத்தியை வச்சு அவரோட கழுத்துல குத்துற மாதிரி வராரு. நான் இதை பண்ணுவேன் தானே நினைக்கிறீங்க, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்டா, உங்க முன்னாடி வாழ்ந்துதான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே விட்டுட்டு கிளம்ப பாக்குறாரு. இப்ப பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. அப்ப சட்டுன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. இப்ப ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது இவரும் நெருங்கி வந்து கிஸ் பண்றாரு. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டு ஹீரோயின் கண்முழிக்கிறாங்க. ஹீரோ நிஜத்துல வந்திருக்கலாம் மாட்டாரு. யாருன்ற மாதிரி உங்க கதவை திறக்கிறாங்க. பார்த்தா போலீஸ் தான் வந்திருக்காங்க. உங்க பேரு கஸ்தூரி தானே அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. எங்க கூட நீங்க ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. வாங்கன்ற மாதிரி இந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு வராரு. அந்த இடத்துல தான் ஹீரோவோட பைக் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்தோடனே ஹீரோயினுக்கு பயம் வந்துருது. இப்ப பொறுமையா அந்த பைக்கு கிட்ட வந்துட்டு இருக்காங்க. பைக்ல சாஞ்ச மாதிரி தான் ஹீரோ விழுந்து கிடக்குறாரு. பைக்கோட சாச்ச மாதிரி எரிச்சு விட்டுருக்கிறது தெரிய வருது. அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப பார்த்தாரு பாத்தீங்களா, அப்ப மண்டையிலேயே ஆட்கள் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொளுத்தி விட்டு அவங்க கிளம்பி போயிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற இவங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுவுறாங்க. சோகமான எண்டிங்கோட இந்த படத்தை இப்படியே முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.